வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அத்தியாயம் 15. ஆர்வமாக தங்களை வரவேற்று உபசரித்த பெண்மணியின் அனுசரணை பேச்சில் கயல்விழியின் சங்கடமும் சற்று குறைந்து போனது. அப்புறம் போன விஷயம் என்னாச்சு? எல்லாம் சுமூகமா முடிஞ்சுதா என்று விசாரித்தார் குமுதினி. ஓ, இவ அம்மா கிட்ட எல்லாமே ஓப்பனா பேசுவான் போல இருக்கே. உணவிற்கு பின் அவர் வற்புறுத்தி கொடுத்த பாலை மெல்ல அருந்தியவாறு தன் யோசனையில் அமர்ந்திருந்த கயல் அவரின் அடுத்த வாக்கியத்தில் வாயில் இருந்த பாலோடு புறையேற தலையை தட்டியவாறு இரும ஆரம்பித்தாள். மா என கூவி திலீப் குமார் தாயை கண்டிக்க இவள் பார்வையாலே அவனை உறுத்து வெளித்தாள். என்னடா சத்தம்? நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அடுத்த வாரம் ஒரு முகூர்த்தம் வருது. அப்ப கல்யாணத்தை முடிச்சுட்டா பாப்பாவை தத்தெடுத்துக்கு போறப்போ பெற்றோர் என்ற பத்திரத்துல உங்க 2 பேரோட பேரையும் சேர்த்து பதிவு செய்ய வசதியா இருக்கும்ல என்று இன்னும் தெளிவாக விளக்கம் சொல்பவரை மகன் கொலை வெறியில் முறைத்து பார்த்தான். கயல் விழியோ என்ன சிறது என்றாள் அவனிடம் கோபமாக. அது என்று அவளிடம் திணறியவன், மா நான் இன்னும் அவள்கிட்ட எதுவுமே பேசலமா என்றான் அவரிடம் திரும்பி சலிப்பாக. என்னது என்று திகைத்தவர், உன்ட்ட மதியமே என்னடா சொன்ன? வர்ற வழியில தெளிவா பேசி முடிவெடுத்துன்னு சொன்னல என்று மகனை அதட்டினார் குமுதினி. மா, சூழ்நிலை சரியா அமையலமா. அவ வீட்டை பத்தி பேசி தெரிஞ்சுக்கிறதுக்கா நேரம் சரியா இருந்துச்சு. என்னடா நடக்குதுங்க என்று அம்மாவையும் பிள்ளையையும் வாயை பிளந்து பார்த்திருந்தாள் கயல். ஆமா, பொறுப்பிடும் போ. உங்கள மாதிரி இருக்கிற ஆட்களாலதான் 90s கிட்ஸ் மீம்ஸ் போட்டு இப்ப உள்ள பிள்ளைங்களாம் அந்த கேலி பண்ணுதுங்க. அப்பவும் திருந்தாதீங்க என்று மகனிடம் நொடித்துக் கொண்டவர், இவன் போன மாசமே உங்க 2 பேரோட போட்டோவை எனக்கு அனுப்பி வச்சு அவனுடைய ஆசையை சொல்லி என்கிட்ட சம்மதம் வாங்கிட்டாமா என்று தனது அலைபேசியை காண்பித்தார். அதிலுள்ள புகைப்படங்களை அவள் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருக்க, இதற்கு மேல் அமைதியாக இருந்தால் தனக்கும் தனது பதவிக்கும் ரொம்பவே அசிங்கம் என்று வேகமாக எழுந்த திலீப் குமார் கயல்விழியை தனிமையில் பேச அழைத்தான். உன்கிட்ட நான் நிதானமா பேசலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அது இப்ப வேலைக்காகாது, வா என்று அவள் கரம் பற்றி எழுப்பினான். நீங்க போய் பேசிட்டு வாங்க, நான் பாப்பாவோட பேசிட்டு இருக்கேன். அம்மா மகனின் அதிரடியில் நாயகி செய்வது அறியாமல் தடுமாறி நிற்க, காருண்யாவோ குமுதினியுடன் இருக்க மறுத்து கயலின் கைப்பிடித்து நின்றாள். ஆமா, இவ முகம் கொஞ்சம் மாறினாலும் இவள அவ தனிய விடமாட்டா. விடுங்க, மாடியில் அவ கண் பார்வையிலேயே நாங்க பேசி முடிவெடுக்கிறோம் என்றவன் கயலின் கையை விடுத்து காருவை தூக்கி கொண்டு படியேறினான். அமைதியாக தன்னை பின்தொடர்ந்து வந்து குழப்பத்துடன் நிற்பவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு சிறுமியோடு சென்று தன் அன்னையின் வளர்ப்பு பிராணி கூண்டிடம் நின்றான் திலீப். மொட்டை மாடியில் பாதியளவு போடப்பட்டிருந்த இரும்பு கூரையின் கீழே ஒரு ஓரமாக 8க்கு 4 அடியில் பெரிய கூண்டு ஒன்று இருக்க, அதற்குள் வெள்ளை நிறத்திலும் பழுப்பு நிறத்திலும் இருந்த 10 முயல் குட்டிகளில் சிலது ஓய்வெடுத்துக் கொண்டும் மற்றது இங்கும் அங்கும் ஒன்றை ஒன்று துரத்தி துள்ளி ஓடிக்கொண்டும் இருக்க, இவன் கைகளில் இருந்த காருண்யா ஆர்வமாக கீழே இறங்கினாள். பேபி, நீ இங்க இருக்க முயல்களை பாத்துட்டு நான் அம்மாட்ட சீக்கிரம் பேசிட்டு வரேன். அவன் சொல்லுக்கு திரும்பி கூட பார்க்காமல் அவள் வேகமாக தலையை ஆட்ட, சன்ன செறிப்புடன் சின்னவளி சிகையை கலைத்துவிட்டு பெரியவளிடம் சென்றான் திலீப். பார்வையாலே தன்னை குற்றம் சாட்டி முறைப்பவளிடம் ஆழ்ந்த பெருமூச்சொன்றை வெளியேற்றி, சி, நான் எதையுமே விவரமா பேசுறதுக்கு முன்னாடி அம்மா எல்லாமே போட்டு உடைச்சிட்டாங்க. இதுக்கு மேல நான் அவன்கிட்ட பேசலனா என் அம்மாவே என்ன வச்சு மீம்ஸ் போட்டு ஊரெல்லாம் பரப்பி விட்டுடுவாங்க என்று அழுத்துக் கொள்பவனை பார்த்து இவளுக்கும் புன்னகை அரும்பியது. உதடு கடித்து அதை அடக்க முயல்பவளிடம், நீ என்ன சொல்ற என்றவன் அபிப்பிராயம் கேட்கவும், ஏன் இப்படி என்று தயங்கியவள், இதுவரைக்கும் நான் கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிச்சதில்ல. எனக்கு பெருசா அதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. புதுசா வர நபர்களால நம்மளுடைய உணர்வுகளை சரியா புரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியல. தேவையில்லாத மனசங்கடத்தை எழுத்துக்க நான் தயாரா இல்ல. இந்த நிம்மதியான வாழ்க்கை எப்படியே அமைதியா போனா போதும்னு இருந்துச்சு என்றாள் சோர்வுடன். அவளையே கூர்மையாக பார்த்தவன், உனக்கு குடைச்சல் கொடுக்கற எந்த ஒரு மனுஷனும் வேண்டாங்கிறது வர வெளிப்படையா சொல்ற நீ, உன் பாரங்களை தாங்கி உன்னை ஆறுதலா தோல் சாச்சுக்க ஒருத்தன் மனசு தேடுறதையும் பளிச்சுன்னு சொல்லலாமே என்று அலட்சியமாக கேள்வி எழுப்ப கயல்விழி அவனை திகைப்பாய் பார்த்தாள். அதெல்லாம் ஓரிரு வினாடிகள் தான். சற்றென்று தன்னை சுதாரித்திருந்தவள், என்ன உளறீங்க என்று முகத்தை சுளித்தாள். இலகுவாக பேண்ட் பாக்கெட்டில் கைகளை விட்டு பெண்ணால் இருந்த தூணில் சாய்ந்து நின்றவன், பாடா, உண்மையை சொன்னா ஒளறனாமே என்றான் கேலியாக.
எதிரில் நிற்பவனை குறுகுறு பார்வையில் தடுமாறியவள் காருவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தன் கை கடிகாரத்தை திரும்பி நேரத்தை கவனித்து, மணி 8 போது, கிளம்ப வேணாமா என சம்பந்தமே இல்லாமல் கேள்வி எழுப்பினாள். இதழோரம் துடித்த சிரிப்பை அடக்கி கொண்டவன், கிளம்பலாம். கீழே போனதும் அம்மாவோட கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டனா உடனடியா நாம இங்கிருந்து கிளம்ப வேண்டியதான் என்றவனின் அசட்டையில் பெண்ணிற்கு கோபம் வந்தது. என்ன ரொம்ப பண்றீங்க? வேணுனே பிளான் பண்ணி என்ன இங்க கூட்டிட்டு வந்து மாட்டி விட்டதும் இல்லாம கிண்டல் வேற பண்றீங்களா என்று படபடத்தாள். ஹேய், நிஜமா அப்படிலாம் நான் எதுவுமே திட்டம் போடல. சரி, போற வழி தானே, அப்படியே உன்னையும் பாப்பாவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த மாதிரி ஆச்சு. அம்மா கிட்ட நேர்ல அறிமுகப்படுத்தலான்ற மாதிரி ஆசைப்பட்டேன். கடைசியில அவங்க எனக்கும் மேல ஒரு பெரிய திட்டம் போட்டு காத்திருந்து, சத்தியமா எனக்கு தெரியாது என்ன சலித்துக் கொண்டவள், உங்க அம்மா ஏன் இவ்வளவு வேகமா இருக்காங்க? பார்த்த முத நாளே ஒரு பொண்ணுகிட்ட இப்படியா பேசுவாங்க என்று கவலையுடன் நெற்றி பொட்டை அழுத்தி பிடித்தாள். அது எனக்கு 31 வயசாகியும் சரியா பொண்ணு அமையல. போலீஸ்ங்கிறது ஒரு பக்கம் தடையா இருக்கிறதுனால இன்னொரு பக்கம் ஜாதகம் சொதப்புது. அதனால நானா ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கதா சொல்லவும் மகன் விரும்புறவளையே கல்யாணம் முடிச்சிடலான்னு இவ்ளோ அவசரம் கட்டுறாங்க. என பெருமூச்சு விட்டவளை கொஞ்சமாக நெருங்கி நின்றவன், ஏன் பிடிக்கலையா என்று கிசுகிசுப்பாக கேட்க அவள் இதயம் தடதெடுத்தது. கயலின் பதிலை எதிர்பாராமல் தானாக தன் மனதை இன்னமும் தெளிவாக கூற ஆரம்பித்தான் திலீப். ஆக்சுவலி ஸ்டேஷன்ல உன்னோட ஆட்டிடியூட முதல்ல பார்த்தப்போ என்ன பொண்ணுவ அப்படின்னு எனக்கு ரொம்பவே எரிச்சலா வந்தது. ஆனா பிரச்சனை பத்தி நீ விருப்பமே இல்லாம சலிப்போட சொன்னப்போ நீ ஏன் அப்படி நடந்துக்கிறன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுது. கார்ல வரும்போது சொன்னியே, அது சரிதான். நீ அப்படி இல்லனா உன்னை எல்லாரும் ஏறி மிதிக்கத்தான் செய்வாங்க. அப்புறம் 2 பேரும் என்கிட்ட தனியா வந்து சாரி சொல்லவோ மனசை என்னவோ செஞ்சிருச்சு. அப்பவே ஏதோ ஒரு தாக்கம். அப்புறம் பணத்தை பத்தி நீ பேசவும் அதை ஏத்துக்க முடியாம அவாய்ட் பண்ணதான் பட்டுன்னு உன்னை வெளியே போக சொல்லிட்டேன். தென் அந்த சூப்பர் மார்க்கெட்ல பார்த்தப்போ உங்களை நெருங்கி பேச ஆசையா இருந்தாலும் உன் கௌரவம் பாதிக்கும்படி நான் நடந்துக்க கூடாதுன்னு தான் விலகி போனேன் என்றவனின் முகம் லேசாக புன்னகையில் விரிந்தது. அடுத்து பாப்பாவை தேடித்தர சொல்லி ரவி என்கிட்ட கொடுத்த ஃபைல திறந்து பார்த்த எனக்கு முதல்ல பெரிய ஷாக். அப்புறம் உன் மேல கண்ணு முன்ன தெரியாத கோபம் வந்துச்சு. மறுபடியும் என்ன பொண்ணு வேணா உன்னை கண்டுபடி மனசுல தாளிச்சு எடுத்த என்ன சொல்லி திலீப் நகைக்க அவளும் உதட்டை சுழித்துக் கொண்டாள். ஆனா பொறுமையா யோசிச்சு பார்த்தா நீயும் பாப்பாவும் ரொம்ப உரிமையா நெருக்கமா இருந்தது நினைவு வந்தது. ஒருவேளை கார்வை வேற யாராவது கடத்தி நீ அவளை யாருன்னு விவரம் தெரிஞ்சுக்க முடியாம காப்பாத்தி வளர்த்திட்டு வரையோன்னு எனக்கு சந்தேகம் வந்து குழப்பமா இருந்துச்சு. உன்னை பத்தி முழுமையா விசாரிச்சு அறிக்கை தர சொல்லி டிடெக்டிவ் ஒருத்தட்ட கேட்டேன். அவர் தந்த விவரங்கள்ல நீ யாருங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்னையும் அறியாம உன் மேல ஒரு வித உரிமை வந்து ஒட்டிக்கிட்டாலும் ரவிக்கு நியாயம் செய்யணுமேனு உங்க 2 பேரோட நடவடிக்கைகளையும் தொடர்ந்து கண்காணிச்சேன். இறுதியில உன்கிட்ட பேசி அவங்க வீட்டுக்கும் கூட்டிட்டு போய் பாப்பாவோட எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல தீர்வு எடுத்தாச்சு. அப்போ என்ன கன்வின்ஸ் பண்ணி கார் வாங்க விடுறதுக்கு தான் என்ன கூட்டிட்டு போனீங்களா என்றாள் கயல் சிறு கோபமாக. எப்பவுமே நீ சரியான அவசரம் கொடுக்கதான். மறுநாளே சென்னை கிளம்புனான்னு சொன்னவன் ஏன் 6 நாள் எடுத்துக்கிட்டேன்? அதை என்ன நினைச்சியா நீ? அபி வீட்டுல காரோட பாட்டிய பத்தி நீ குறை சொன்னல, அவங்கள பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி எடுத்துக்கிட்டேன். ஆனா அதுல சரியான விவரங்கள் கிடைக்கல. சரி, எதனால நேர்ல போய் பேசிக்கலான்னு ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும்னா உங்களை கூட்டிட்டு போனேன். வழியிலேயே மேடம் பைப்பை திறந்து விட்டு என்கிட்ட காய்ச்சு மூச்சுன்னு சண்டையிட்டு பிரச்சனைய சொல்லிட்டார். பாப்பாவை நீதான் வளர்த்த. அந்த நிமிஷமே நான் முடிவு எடுத்துட்டேன். அதனாலதான் ரவி கிட்ட பழிச்சுன்னு உடனே காருவை உனக்கு முறையா தத்து கொடுக்க சொன்னேன் என்று திலீப் உஷ்ணமாக பார்க்கவும் இவள் மெதுவாக சாரி என்று முணுமுணுத்தாள். சப்பா, உனக்கு சலிக்கிறதோ இல்லையோ, நீ அடிக்கடி என்கிட்ட சாரி சொல்லி சொல்லி எனக்கு ரொம்ப அலுப்பா இருக்குப்பா. அதிருப்தியாய் தலையை அசைத்துக் கொண்டான் காவலன். அவனை சங்கடமாய் பார்த்தவள், சரி, இனிமே உங்க மேல நம்பிக்கை இல்லாம நான் எதுக்கும் சண்டை போட மாட்டேன். இந்த மன்னிப்பு கேட்கிற படலத்துக்கு இன்னையோட முடிவு கட்டிடுறேன் என்றாள் வேகமாக. உதட்டை கடித்து விவகாரமாக சிரித்தவனோ, அப்போ அம்மா கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடலாங்கிற என்று கூறி அவளை கலவரமாக்கினான். என்னது, நான் அப்படி எதுவும் சொல்லலையே என்று பதற்றமானாள் கயல். இனிமே என்ன முழுமையா நம்புவேன்னு இப்பதானே சொன்ன என்ன சலுகையாக முறைத்தான் அவன். அது நான் உங்க மேல நம்பிக்கையில பத்தி சொன்னேன். ஓ, அப்படின்னா என்ன கணவனாவும் காரோட அப்பாவும் ஏத்துக்கிறதுல இன்னும் நம்பிக்கை வரலங்கிறியா? அவள் பதிலின்றி அவனை பரிதாபமாக பார்க்க, அன்னைக்கு ஸ்டேஷன்ல உன் தோழி வித்யாவோட கணவர் கொஞ்சம் சலிச்சுக்கவுமே அதுவரை யார பத்தியும் கவலைப்படாம உன்னை நிரூபிச்சே தேருவேன்னு எங்கள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தவ அவர் ஒரு வார்த்தை கடுமையா சொன்னதும் அப்படியே அமைதியாயிட்டியே, ஏன் தெரியுமா?
என்று கேட்டு அவள் விழிகளை நேராக பார்த்தான் திலீப். அவன் கேள்வியில் தொண்டை உலர்ந்துவிட பரிதவிப்புடன் பார்த்தாள் அவள். அவளை இன்னமும் நெருங்கி கனிவாய் பார்த்தவன், உனக்கோ பாப்பாவுக்கோ ஏதேனும் ஒரு அவசர பாதுகாப்போ உதவியோ தேவைப்படும் போது அவங்கள விட்டா வேற யாரும் ஆதரவில்லையேன்றதுதான் உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, வித்யாவோட கணவனை அனுசரிச்சு போக வேண்டிய கட்டாயத்துல நீ இருக்க, சரியா என்று சரியாக அவளின் மன ஓட்டத்தை படிப்பவனை கையில் கண்கள் கலங்க பார்த்தாள். என்னோட நீ யோசிக்கவே இல்லையே. கல்யாணம் முடிக்காத எந்த ஒரு ஆணும் பெண்ணோ சட்டப்படி குழந்தைய தத்தெடுக்க முடியாது, தெரியுமா? அவனை அதிர்ச்சியுடன் நோக்கியவள், இது எனக்கு தெரியாதே என்றாள் திகைப்பாக. நீ எப்பவும் ஒரு இமோஷனல் ஃபுல், எதையுமே இமோஷனலா தான் முடிவெடுப்ப, புத்தியை யூஸ் பண்ண மாட்ட என்ற பெண்ணை சேண்டினான் போலீஸ். முகத்தை சுருக்கி கொண்டவள், அப்போ என்னால காருவை தத்தெடுக்க முடியாதா? அந்த லாயர் என்ன சொன்னாரு என்ற கவலையுடன் கேட்டாள். அவருக்கு தான் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு தெரியுமே, சோ எந்த ப்ராப்ளமும் இல்ல என்று தோள்களை குலுக்கி கொண்டான். அவர்கிட்ட எல்லாம் இதை சொல்லிட்டீங்களா? எத்தனை தடவை ஷாக்காவ? அவருக்கு மட்டும் இல்ல, ரவிக்கு கூட சொல்லியாச்சு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? என்னோட பெர்மிஷன் வாங்காமல எல்லார்கிட்டயும் இப்படி சொல்லி வச்சிருக்கீங்க என்று எகிரினாள் கயல். உன்கிட்ட என் விருப்பம் சொல்லி சமாதானப்படுத்தி சம்மதம் வாங்குறதுக்குள்ள அப்பா அவ்வளவு டைம்ல எனக்கு இல்ல. வேகமாக குறுக்கிட்டு, ஏன் என்றாள் அவள். ஏ லூசு, அடாப்ஷன் பத்தி பேச்சு எடுக்கும் போது நிச்சயம் இது ஒரு டிராபேக்கா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். சோ உன்னை கன்வின்ஸ் பண்றதை விட அவங்களுக்கு முதல்ல சொல்றதுக்குதான் எனக்கு நேரம் இருந்துச்சு. அவளுக்கும் சூழ்நிலை புரிய, ஆனாலும் எவ்வளவு தைரியமா என்ன கேட்காமலே இவ்வளவு தூரம் முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க என்று அதிருப்தியாக கேட்டாள். மெல்ல சிரித்தவன், ஒரு டீச்சர் நீ இத்தனை வேலைகளை துணிச்சலா பண்ணுப்போ போலீஸ்காரன்னா இந்த அளவு கூட போல்டா ஸ்டெப் எடுக்க மாட்டேனா? அதோட உள்ள ஒரு பட்சி அடிச்சு சொல்லிக்கிட்டே இருந்தது, எப்பவும் உன்கிட்ட உரிமையா துள்ளி குதிக்கிற அந்த பாப்கார்னுக்கும் உன்னை கண்டிப்பா பிடிக்கும்னு என்று கண்களை சிமிட்டினான். லேசாய் தடுமாறியவள், நான் ஒண்ணு உரிமை எடுத்துக்கல என்றாள் எடுப்பாக. ஆஹா சரி, என்கிட்ட உனக்கு ஒரு கம்ஃபர்ட் பாண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அப்படித்தான் இருக்குமோ என்றவள் சிந்தனையில் மூழ்க, இன்னும் சம்மதம் சொல்ல மனசு வரலையா டீச்சர் என்று புருவங்களை உயர்த்தி அமர்த்தலாக கேட்பவனை தவிப்புடன் பார்த்தவள், இது சரி வருமா? எங்களை உங்க குடும்பத்துல ஏத்துக்கிறது உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராதா என்றாள் தயக்கத்துடன். அவன் அன்பின் மீதான ஏக்கம் பாதியும் சமூகத்தை குறித்த அச்சம் மீதியுமாக தடுமாறியவளை புன்னகையுடன் பார்த்தவன், என் குடும்பம்னா நான் அம்மா மட்டும்தான். நாம ஒன்னும் அடுத்தவங்க வாழ்க்கையை அபகரிச்சு வாழ போறது இல்லையே. நம்ம வாழ்க்கைய நாம வாழ எதுக்கு தேவையில்லாததை எண்ணி பயப்படணும் என்று கேள்வி எழுப்ப அவள் முகத்தில் தெளிவு பிறந்தது. தன்னை ஆர்வமாக பார்த்தவளிடம் அவன் வசீகரமாய் முருகலிக்க, காரு சொன்னது சரிதான், உங்களோட சிரிப்பு ரொம்பவும் அழகா இருக்கு என்று வேகமாக சொல்லிவிட்டவள் அவனது வியந்த பார்வையில் சற்றென்று நாக்கை கடித்து, அது நான் பாப்பாட்ட நம்ம கல்யாணத்தை பத்தி சொல்லிடுறேன் என்று அவசரமாக அவனை விட்டு விலகி சென்றாள். தன் புறம் சிறிதும் பார்வையை திருப்பாமல் காருண்யாவிடம் கயல்வழி திணறி திணறி விஷயத்தை சொல்லும் அழகை கண்களில் சின்ன சுவாரஸ்யத்துடனும் உதட்டில் உறைந்துவிட்ட பொன் சிரிப்புடனும் இமைக்காது பார்த்திருந்தார் திலீப் குமார். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.